பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். பொதுவா நெறைய பேருக்கு இத நம்ம பார்க்குறோம். நார்மலா இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றது, நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள்ல எங்க வேணாலும் ஏற்படலாம். சிலருக்கு உடல் முழுவதுமே இந்த சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் நம்மகிட்ட இந்த சரும பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நெறைய பேர் குணமாகி இருக்காங்க. ஸோ குணமானவர்கள் பார்த்தோம்னா சொல்வாங்க, "மேடம் கொஞ்சம் நான் டயட் மாத்தி சாப்பிட்டாலும் லைட்டா வர மாரி இருக்கு. உடனே நான் மெடிசின் ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுவேன், க்யூர் ஆயிடுது" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த தலையில ஏற்படக்கூடிய இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ், டேண்ட்ரஃப் அப்படின்ற பிரச்சனைய நம்ம என்ன பண்ண நெறைய பேர் டேண்ட்ரஃப்னு நெனச்சுப்போம். ஆனா இது சொரியாசிஸா இருந்துச்சுன்னா, திரும்ப திரும்ப ஃப்ளேக்ஸ் மாதிரி உதிர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து சருமத்தில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பூஞ்சை தொற்று இருந்தால் இதை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு இதை நம்ம பார்க்குறோம். நார்மலாக இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது, நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கே வேணாலும் ஏற்படலாம். சிலருக்கு உடல் முழுவதுமே இந்த சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் நம்மக்கிட்ட இந்த சரும பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நெறைய பேர் குணமாகி இருக்காங்க. ஸோ குணமானவர்கள் பார்த்தோம்னா சொல்வாங்க, "மேடம் கொஞ்சம் நான் டயட் மாத்தி சாப்பிட்டாலும் லைட்டா வர மாரி இருக்கு. உடனே நான் மெடிசின் ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுவேன், க்யூர் ஆயிடுது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடல்ல இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்றதுனால, இது முழுவதுமாக குணமானாலும் சில உணவு முறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். ஸோ அப்போது இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை, சொரியாசிஸ்னால் என்ன? இது வந்து சித்த மருத்துவத்தில் தமிழ் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லுவோம். செதில் உதிர் நோய், பேரே சொல்லியிருக்காங்க பாருங்கள். செதில் உதிர் நோய். மீன் செதில் மாதிரி உடல்ல இருந்து தோல் வந்து அப்படியே செதில் செதிலாக உதிர்ந்துட்டுருக்கும். இது வந்து தலையில் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலையில் டேண்ட்ரஃப் மாதிரி ஏற்பட்டு நமக்கு நிறைய பிரச்சனைகளை இது வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த தலையில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ், டேண்ட்ரஃப் அப்படின்ற பிரச்சனையை நம்ம என்ன பண்ண நிறைய பேர் டேண்ட்ரஃப்னு நினச்சிப்போம். ஆனால் இது சொரியாசிஸாக இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப ஃப்ளேக்ஸ் மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நிறைய முடி அதிலிருந்து உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பல்மார் சொரியாசிஸ், பிளான்டர் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உள்ளங்கை, உள்ளங்கால்களில் மட்டும் ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உள்ளங்கை வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து லேசாக வந்து ரத்தம் வர மாதிரி இருக்கும். ஸோ வெடிப்பு வெடிப்பாக வர்றதும் வந்து ஒரு கண்டிஷனாக நம்ம வந்து சொல்லலாம். கால் பாதத்தில் கால் தரையிலே ஊன முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமான வெடிப்புகள் வந்து இருக்கும். மைல்டாக லேசான இரத்த கசிவு உள்ளங்கை, உள்ளங்கால் பகுதியில் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு சொரியாசிஸ் கண்டிஷன் ஏற்படுது. உடல் முழுவதும் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக காயின் ஷேப் லீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சொரியாசிஸ் வந்து இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ மற்ற தோல் நோயினா வேறு மாதிரி இருக்கும். சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து முதுகு, வயிறு, உடல் பகுதி முழுவதுமே இருக்கும். இது அப்படியே லேசாக பிங்க் கலரில் நமக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே உடல் முழுவதும் பரவிக்கிட்டே வர்றதா நம்ம வந்து சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பஸ்டுலர் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ்டுலர் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வந்து அதிகமான சீழ்கோர்த்து வலியை தரக்கூடியது. இன்னொன்று, உடல் முழுவதுமே ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்கும், சிவந்து போயிருக்கும், நம்ம ட்ரெஸ் பட்டால் கூட எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இன்னொரு டைப். ஸோ இந்த சொரியாசிஸ் எப்படி நம்ம சரி செய்யலாம்? நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப வருஷமாக சொரியாசிஸ் இருந்து அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டுக்களில் வலி ஏற்படும். ஸோ உடல் முழுவதும் இது பரவி மூட்டுக்களிலும் அதிகமான வலியை வந்து ஏற்படுத்துது. ஸோ இது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், காலாஞ்சக வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாதம் நம்ம எலும்புகளில் அதிகமாக சேர்ந்து மூட்டுக்களில், கால்களில் அதிகமாக சேர்ந்து நமக்கு வலியை ஏற்படுத்துது. அப்போ இந்த சொரியாசிஸ் அப்படின்ற இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்? முதல்ல உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி
புளிப்பான விஷயங்கள், ஸோ எலுமிச்சை சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது, கடல் சார்ந்த உணவுகள், முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்தாலே நமக்கு இந்த சருமம் பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணுறது, பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது பேசிக்காக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நலங்கு மாவு பயன்படுத்தினாலே நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நலங்கு மாவு வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம். பேசிக்காக இதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியும், சித்த மருத்துவத்தில் வெட்பாலை தைலம் அப்படின்ற தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக இந்த வெட்பாலை தைலத்தை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரி, எந்த மாதிரியான இந்த வெட்பாலை தைலம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இதற்கு முக்கியமாக கருஞ்சீரகம், வேப்ப விதைகள் நமக்கு பயன்படுது, வெட்பாலை இலைகள் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய், ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், இப்போ வந்து ஒரு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா இதற்கு வந்து கொஞ்சம் நிறைய அளவுக்கே நம்ம வந்து வெட்பாலை இலைகளை இதில் சேர்த்துக்கணும். கருஞ்சீரகம் அப்படின்னு கருஞ்சீரகம் வந்து பார்த்தோம்னா 500 கிராம் நல்லா பவுடர் பண்ணி இந்த எண்ணெயோடு நம்ம கலந்துடணும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வெயிலில் வைக்கணும். வேப்ப விதைகளையும் அரைச்சிடணும். வேப்ப விதைகள் வந்து ஒரு 200 கிராம் அரைத்து இந்த எண்ணெயோடையே கலந்து வெயிலில் வைக்கணும். தொடர்ந்து ஒரு 10 இருந்து 12 நாட்கள் இது அப்படியே வெயிலே இருக்கும்போது, இதுதான் நம்ம வந்து சூரிய புடம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய புடத்தில் இந்த எண்ணெயை வைக்கும்போது ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமே அந்த எண்ணெயில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக வெட்பாலை இலைகள் மட்டும் இல்லாமல் இது 2 மூலிகையும் சேர்த்து வெயிலில் வைத்து எடுக்கும்போது நல்ல ஒரு டார்க் அப்படியே ஒரு ஊதா நிறத்தில் இந்த எண்ணெய் நமக்கு இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பூஞ்சை தொற்று இருந்தால் இதை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் இருக்குன்னா இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். தலையில் வந்து தீராத டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோடு சேர்ந்து முக்கியமாக பரங்கிப்பட்டை ரசாயனம், பரங்கிப்பட்டை பதங்கம், இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடியது இரத்த சுத்தி கஷாயம் மற்றும் இரத்த சுத்தி சூர்ணம். ஸோ இந்த 2 மெடிசனுமே வந்து பார்த்தோம்னா அதிகமான தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குவதற்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சருமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ ரத்தம் வந்து கிளென்ஸ் ஆகும்போது, ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது நமக்கு சரும பிரச்சனைகள் குணமாகுது. அதே மாதிரி நமக்கு இந்த சொரியாசிஸ் ரொம்ப நாளாக இருந்து வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக மூட்டு வழியாக அது மாறுதுன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இதற்கு நம்ம இன்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், அது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா அஸ்வகந்தா, தண்ணீர் வீட்டான் கிழங்கு, கிராம்பு, அதாவது லவங்கம், இது சார்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போதும் இந்த காலாஞ்சக வாத நோயானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொரியாசிஸ் பிரச்சனையை பற்றி பார்த்தோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.